பார்த்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை. நினைத்து பார்க்க முடியவில்லை. பெரியவர்களே, தாய்மார்களே, நானும் திருமணமானவன் தான். எனக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது 13 வயதிலே. ஆனால் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை ஐயம் தவறாமல் கற்க வேண்டும், பின் அதன் வழியில் நிற்க வேண்டும் என்று கல்விக்கூடத்துக்கு அனுப்புகின்ற என் பெண்ணை வீடு திரும்பி வரும் வரை அடி வயிற்றில் நான் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய சட்டம் எந்த அளவுக்கு தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து விடுங்கள் ஆட்சியாளர்களே. மாணவி ஸ்ரீமதி கொண்டு நேற்றைய விளக்கிகுளம் வரை பெண்ணினுடைய அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, அராஜகத்துக்கு, அடாவடித்தனத்துக்கு அளவே இல்லாம போயிடுது. இதையெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது? பாதுகாப்பில்லை. பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலே எங்கெல்லாம் நடக்கிறதோ எல்லா பகுதியிலும் நடக்கிறது. கஞ்சா விற்பனை, மது போதை. ஒரு சந்துக்குள்ள போக முடியாது. ஒரு பெண் 6 மணிக்கு மேல தனியா பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது. மது பிரியர்கள் நடனம், கஞ்சா பிரியர்கள் நடனம், இவர்கள் நாட்டிய நடனத்துக்கு சைடுல தான் நாம் ஒதுங்கி செல்ல வேண்டும். இதற்கெல்லாம் யாரு காரணம்? எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விசில் விசில் விசில்.